வணக்கம் நண்பர்களே. நான் பூபதி சொந்தர்கோட் ஃபார்ம்லேருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நம்ம கஸ்டமரு குட்டியை எடுக்க வந்திருக்காங்க. அரக்கோணம் இவங்க அரக்கோணத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம லோட் பண்ணுற இப்போ எப்படி வேணால் லோட் பண்ணி அனுப்புகிறோங்க. ஏன்னா கஸ்டமருக்கு 4 குட்டி எடுக்கிறாரு அவர், ஃபீமேல் குட்டிங்க. ஸோ எப்படி லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். லோட் பண்ணி அவருக்கு I10 காரில் வந்தாங்க. ஸோ லோட் பண்ணிவிட்டு குட்டிங்களை எதுவுமே சேர்க்குறோம் அவங்கக்கிட்ட. ஸோ நம்ம வந்து ஒன்லி ஒஸ்மானாபாதி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் எல்லா ஆடும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான தரவுகளை சேகரிச்சிருக்கிறோம். இப்போது ஒஸ்மானாபாதி குட்டிங்க இதெல்லாமே வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 15 கிலோ இருக்கிற ஃபீமேல் குட்டிங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் கார்லேயே. சரி இறங்கி லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அவங்க எங்கெங்கோ அலைஞ்சிட்டு வந்திருக்காங்க, திருப்பதியெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. குட்டி கிடைக்கல, நல்ல குட்டியாக தரமான குட்டியாக அங்கே வந்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிச்சு. ஸோ அழகாக அவங்களுக்கு வேக்சின் பண்ணி லோட் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு சோஜித் குட்டி கேட்டாங்க, சோஜித்தும் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்கில் 2 குட்டி போட்டோம். ஃப்ரண்ட்டில் சென்டரில் ஒரு ரெண்டு குட்டி ஒருத்தர் அவங்க வந்து 5 குட்டி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆடு பேட்ச்சு 2 ஆடு திருப்பத்தூர், ஒன்று வந்து செங்கம், ஒன்று திருப்பத்தூருக்கு போகுது நண்பர்களே. ஓகே, லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிகிட்ருக்கிற வேலைப்பாடுகளை காமிச்சிட்ருக்கோம். பலியானா காரு நம்மளது தான். அந்த காரு பலியானில் அவருக்கு அழகாக சேஃப்டியாக கொண்டு போய் ஒரு 3 ஆடு தான், 3 ஆடு பலூனில் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில், அந்த 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அவருக்கு டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆடுங்களை பாருங்கள். இப்போ இதுதான் வந்து பேட்ச்சு, கடைசி பேட்ச் குட்டிங்க இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பேட்ச் வரப்போகுதுங்க.